ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான கேரட் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடலைன்னா இந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த மில்க் ஷேக்கை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் கேரட் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த கேரட்டை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நம்ம கேரட் ஜூஸ் போடும்போது அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு குடிக்கும்போது இதோடைய ஃபைபர் கண்டென்ட் எல்லாம் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம மில்க் ஷேக் செஞ்சு குடிச்சு பாருங்கள். இதில் எந்த கேரட் பீசஸுமே நமக்கு வேஸ்ட் ஆகாது. ஏன்னா நம்ம இதை நல்லா குக் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரட்டோட டேஸ்ட்டே உங்களுக்கு இந்த ஜூஸில் ஃபீல் ஆகாது. இப்போ நல்லா ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண இந்த கேரட் பீசஸை நான் இன்றைக்கி ஒரு குக்கரில் போட்டிருக்கிறேன். போட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரில் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் நார்மலாக பேனில் ஏதாவது வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தாலே கேரட் சீக்கிரமாக குக் ஆகிரும். இப்போ பாருங்கள், கேரட் நல்லா குக் ஆகியிருக்கு. ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே நல்லா மேஷ்ட் ஆகிரும். இதை நல்லா ஆற விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு கூட நான் ஒரு 1/4 கப்பு மில்க் நல்லா காய்ச்சி ஆறின பால் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு கூட கொஞ்சமாக பாதாம் பீசஸ் சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துண்டுகள் எதுவும் இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு கூட நான் ஒரு 1/2 கப்பு பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சுகர் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஹனி கூட சேர்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒயிட் சுகர் பிடிக்கும்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒருக்கா கூட அரைச்சி எடுத்தாச்சு. இவ்வளவு தான். இப்போ அதை சர்வ் பண்ணிடலாம். ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான கேரட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கடைசியாக நான் கார்னிஷிங்காக கொஞ்சம் பாதாம் அண்ட் பிஸ்தா நல்லா குட்டியாக க்ரஷ் பண்ணி மேலே சேர்த்துருக்கிறேன். இதை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இன்னுமுமே நம்ம கேரட் மில்க் ஷேக்குக்கு ரொம்ப ரிச்னஸ் கொடுக்கும். ஒரு டேஸ்டியான கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபீஸ் ஹேஷ்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.